நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய நடந்து முடிந்த தேர்வுகள், அந்த தேர்வுகளுடைய தேர்வு முடிவு எப்ப வரும்? முடிவு வெளிவந்த தேர்வுகளுக்கு அடுத்த கட்டமான இந்த சிவி, கவுன்சிலிங் அது எப்ப நடக்கும்? இந்த இந்த மாரி ஒவ்வொரு அப்டேட்டையும் முறையா அவங்க வந்து ஒவ்வொரு மந்த் இடைவெளியில வெளியிடுவாங்க இல்லையா? அது பேர் என்னன்னா, செலக்ஷன் ஷெட்யூல்ன்னு பேரு. அதுல பார்த்தீங்கன்னா, கடந்த 7/2 அதாவது இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்லோட் பண்ணது. நேத்தே அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு திரும்ப இந்த குரூப் 4 கவுன்சிலிங் வந்துச்சு இல்லையா? அத திரும்ப என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து அவங்க திரும்ப போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, 7/2/2025 இன்னைக்கு அப்லோட் பண்ணது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 உடைய ரிசல்ட் வந்து ஏப்ரல் மாசம் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாரி நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல் எக்ஸாம் வந்து மார்ச் மந்த் வெளிவரும் போட்டிருக்காங்க. நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பிப்ரவரி மாசம் வெளியாகும்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல ஆன்சர் கீ வெளியிட்டாங்க, ரிசல்ட்டும் வெளியிட்டாங்க, பிசிக்கல் சிவியும் வெளியிட்டாங்க, இன்டர்வியூ முடிஞ்சுன்னு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் சாரி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் வந்து இன்னும் வந்து டேட் சொல்லல அவங்க. அதே மாரி குரூப் 1 எக்ஸாம் உடைய ரிசல்ட் ஆன்சர் கீ அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஆனா வந்து கோர்ட்ல வந்து அந்த இது இருக்கனால அது பெண்டிங்கா இருக்கு. அடுத்து நம்ம குரூப் 1ல 2024ல வெளியிட்ட அந்தோடைய ஆன்சர் கீ ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து மார்ச் மாசம் வெளிவரும்னு போட்டிருக்காங்க. அடுத்து குரூப் 4 உடைய கவுன்சிலிங் இப்ப கவுன்சிலிங்ல பிசிக்கல் சிவி போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஆரம்பம்ல ரோட் இன்ஸ்பெக்டரு. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். அ ரிட்டர்ன் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் உடைய தேர்வு முடிவு வெளியிட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் எதுவுமே மூவ் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ அத குறித்து எந்த அப்டேட்டும் அவங்க விடவே இல்ல. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் போஸ்ட்டு. அதில பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் சிவியோட என்ட்ரிய மட்டும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஸ்டேவா இருக்கு. அடுத்து நம்மளுடைய குரூப் 1 சி சர்வீஸ்ல டிஇஓ போஸ்ட்டு. அதுவும் ஹைகோர்ட்ல வந்து ப்ராப்ளமா இருக்கு. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் போஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் ஹைகோர்ட்ல வந்து பெண்டிங்கா இருக்கு. அடுத்து நம்ம எல்லாருமே ஆர்வமா உள்ள மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. அது வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் சிவிக்கு வந்து அவங்க இன்னும் கூப்பிடல. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல சிவி அப்லோட் பண்ண சொல்லி அதான் முடிஞ்சிருக்கே தவிர, பிசிக்கல் சிவிக்கு இன்னும் அவங்க கூப்பிடாம இருக்காங்க. அது எப்பன்னு ஒரு இது இருக்கு சில பேத்துக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த வழக்கு இவங்க வந்து இங்க வந்து இது பண்ணல. இங்க எப்படி ஹானரபிள் ஹைகோர்ட் இப்படி போட்டிருக்காங்களோ, அதே மாரி இங்க போடல. ஸோ அதனால இதனுடைய ப்ராசஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சப்போஸ் இந்த குரூப் 4 கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இத வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த நடக்க இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கான அடுத்த கட்ட என்ன நடக்கும்? எப்ப நடக்கும்? அப்படிங்கக்கூடிய இந்த திட்ட அறிக்கைய தான் வெளியிட்டிருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.